டேய் பிச்சைக்காரனாயே வெளிய நின்னு கேட்காம ஏன்டா உள்ள வர? பிச்சை கேட்க வரலையா? இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. ஓ சாரி பெக்கர், கீழ் தி லெட்டர். அன்புள்ள மாமா அவர்களுக்கு பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது, நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, தேங்காய் குத்தகையில் ரூபாய் 50,000 வந்துள்ளது. ஐயா உட்காருங்க. வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது. ஐயா கால் தூக்கி மேல போட்டுங்க. நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும். நடந்ததை மறந்து உடனே வர வேண்டும். இப்படிக்கு வி மாணிக்கம், தாராபுரம். ஐயா நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன சார் இது? நீங்க கை கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க. எந்திரா. நீ பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன், இந்த ஊரே பிச்சைக்காரன். இவர் பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேக் நட். ஓடி போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு மேன். ஹலோ, வித்அவுட் ஐஸ். நோட் தி பாயிண்ட். சரி ஐயா, இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சிட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க? சொத்து, பத்து, பணம், பாசம் எல்லாவற்றிலும் பற்று அருந்து விட்டது மகனே. ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா? முடியாது மகனே. 2 தடவை பச போட்டா ஏதாவது முயற்சி பண்ணா முடியாது மகனே. ரொம்ப அருந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா. நான் வருகிறேன் மகன். ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க. நீயே வச்சுக்க மகனே. உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா? நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ரோட்ல கடந்தது. டைம் பாசிங்கா உன்னை படிக்க சொன்னேன். எது டைம் பாசிங்கா? உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன்? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா தாக்குடா. டேய் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டின மாதிரி குடிச்சல, அதுக்கு காசை வச்சிட்டு வெளிய போடா. பிச்சை எடுத்து தரேன். கடை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப தட்ட வச்சுக்க. தட்டா? டேய் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா போருமாடா? அதை கழட்டி வைடா. டேய் இவன் அடி சொல்றா. ராஸ்கல், என்ன இழிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்க ஊருக்குள்ள? பிச்சு போடுவோம் பிச்சு. டேய் இது மாட்றா. இந்தா இது புடி. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல, அது போய் 4 தெருவுல கலெக்ஷன் பண்ணிட்டு வா. எது? அம்மா அம்மா. நீங்க எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே கொண்டாடுறாங்க. நாங்க பரிசு எல்லாம் வாங்க போறோம். நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க அம்மா. அப்பாவும் கூட்டிட்டு வந்துருங்க. டேய் அதான் காலையில சொல்லிட்டேல வரேன்னு. அப்புறம் என்ன சும்மா நை நைன்னு? ஸ்கூல் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க. சரிம்மா. டாடா. அடுத்து இந்த வருடம் இந்த பள்ளியின் சிறந்த மாணவனாக பாபுவையும் சிறந்த மாணவியாக மீனாவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் இருவரையும் அவர்கள் அம்மா அப்பாவோடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். எங்க வந்தீங்க? நாங்க இருக்கு, அப்பா கூட்டிட்டு போ. வேண்டாம் நாங்க வேண்டாம். சரி 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 பாரு பாரு. என்ன மாப்பிள்ளை இது? எனக்கு அவமானமா இருக்கு. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா நீங்களா இல்ல அவங்களா? நிறுத்த சொல்லுங்க மாப்பிள்ளை. நிறுத்துங்க. அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அவங்க இல்ல, நாங்க. மந்திரியா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுல இருந்து, படிக்க வச்சதுல இருந்து, ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுற வரைக்கும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க தான் பண்ணோம். அதுக்காக நாங்க இங்க வரல. குழந்தைங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க, அதான். குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நேர மேடைக்கு வந்துறதா? 1000 தான் இருந்தாலும் மத்தவங்க பெத்தவங்களாயிட முடியுமா? சரி நீங்க போய் கீழே உட்காருங்க. மாணிக்கவேலு, நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு மேடைக்கு வா.
சிவாடி. என்னடா கண்ணுங்களா? என்ன நல்லா இது? இருக்கியா? என்ன? வாமா. என் ராஜா, கஸ்தூரி என் கண்ணு. பாத்தியா, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க. ஏய், என்னது கையில அடிபட்டு உங்களை பார்க்க யாருக்கும் தெரியாம ஓடி வந்தம்மா. அப்ப விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, இருமா, நான் மருந்து கொண்டு சீக்கிரம் வரேன். சீக்கிரம் உட்காரு. மீனா, பாபு நல்லா படிக்கிறானா? எங்க? ஓய், அண்ணா, அண்ணா. ஓய். ஐயோ, வேண்டாப்பா, வேண்டாம். நீங்களாவது சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருங்க. கை காட்டுமா. இந்தா போலே. ஏய், என்ன இது? என்ன உங்களுக்கு பிடிக்கல? என்ன ஏன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? சொல்லுங்க மாமா. ஜோதியை கல்யாணம் பண்றதுக்கு. என்ன விட ஜோதியை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இல்ல, பின்ன வேற எப்படி? ஜோதிக்கு வசதி இல்ல, உனக்கு வசதி இருக்கு. உங்க அம்மா நினைச்சா என்னை விட எல்லா விதத்திலையும் வசந்த மாப்பிளைய பார்த்து உனக்கு கட்டி வைக்க முடியும். இது வரைக்கும் எங்க அம்மா வாங்கி கொடுத்த Dress எனக்கு பிடிச்சது இல்ல, எங்க அம்மா வாங்கி கொடுத்த நகை எனக்கு பிடிச்சது இல்ல, இப்போ எங்க அம்மா வாங்கி கொடுக்கிற மாப்பிள்ளை மட்டும் எனக்கு பிடிக்குமாக்கும்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ செலக்ட் பண்ற அளவுக்கு 1000 பேர் கொண்டுட்டு வந்து உங்க அம்மா நிறுத்துவாங்க. 1000 இல்ல, கோடி கணக்குல வந்து நின்னா கூட மனசார நினைச்சவன தான் ஒரு பொண்ணு கட்டிக்கணும்னு நினைப்பா. அது மட்டும் இல்ல, அவர் வேற ஒருத்தி கட்டிக்கிறதுக்கோ விட்டு கொடுக்க மாட்டா. நானும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ 1000 சொன்னாலும் முடிவு பண்ணதுதான். அப்ப ஏன் முடிவையும் கேட்டுக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மனசாரி என்னைக்கு உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்ந்தா அது உங்களோட தான். நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மாமா, நான் சும்மா சொல்லல. அப்படி என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. பாரதி, 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 ஸ்டாம்புக்கு பச தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறாயா. பாரதி, பாரதி, ஐயோ, என்ன மாமா, உண்மையிலேயே செத்து போயிருவேன்னு பயந்துட்டீங்களா? உன்னை விட்டுட்டு எப்படி ராசா நான் போக முடியும்? நீ எனக்கு கொடுத்தியே முத்தம், அது எனக்கு முதல் முத்தம் மட்டும் இல்ல, நம்ம முதல் இரவுக்கு அட்வான்ஸ். அடடடடடடா, என்ன மாதிரி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. யோ, என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு? அடடடா, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது. யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய். இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல. என்ன சொல்ற? தீனா, உனக்கு ரத்தின வேலை அறவே பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்ல. ரத்தின வேலை உன் தங்கச்சியும் மறக்கவே இல்ல. என்னையா உளற? நான் உளறல ராஜா, தெளிவா தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னனே இங்கிலீஷ் கிஸ், அத கொடுத்தது ரத்தின வேலு, வாங்கிட்டது உன் தங்கச்சி. யோ, ஏன் சட்டி ஐயா பிடிக்கிற? கிஸ் கொடுத்தாரு, அவன் சட்டி போய் பிடி.
ஏய், என் தங்கச்சி என்ன ஊர் மயிரவன் நினைச்சா அன்னைக்கு கட்டிக்கிறியான்னு கேட்கும்போது மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்பறம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்? ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சா? தபார் என்ன நடந்தும் தெரியாம பேசாத. நான் சொல்றது கேளு. அன்னைக்கு தான் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டியே, அப்புறம் என்னடா தனியா சொல்றது? ஏய் வீணா, நான் சொல்றது கேளு. வேணாம். ஐயோ, பொம்மையில கோவத்தம் மச்ச மேல கட்டும் பாரு. போட்டு பிடிக்கா பாவையா மச்சான். என் மச்சான் நடிச்சா கேட்கறதுக்கு ஆள் நினைச்சியா? இல்ல அவன்டா. அண்ணே மன்னிச்சிருங்க. அண்ணே தெரியாம அடிக்கணும். டேய் மாணிக்கா, டேய் அடிக்காதீங்கடா. டேய் நிறுத்துங்கடா. டேய் டேய் மாணிக்கா. ஏண்டா எவனோ ஒருத்தருக்காக ரத்த பாசத்தை கூட மறந்துட்டு கூட பிறந்த தம்பியை போட்டு அடிக்கிறியே இந்த குடிகார நாயே. எவனோ ஒருத்தருக்காக இல்ல, என் மச்சானுக்காக அடிச்ச. அதை கேட்க நீ யாரா? நீ யாராவா? உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன். என்ன பண்ணேன்? ஐயோ ஐயோ, என் குடும்பத்தை நான் எப்படி தள்ளி பிரிக்கிறேன்? எப்பா எப்பா வேண்டாம்டா. கை நீட்டி அடிக்கிறாமா? என்ன கொண்டுட்டு அப்புறமா நீங்க சண்டை போட்டுக்கீங்கடா. என்ன கொண்டுட்டு அப்புறமா நீங்க சண்டை போட்டுக்கீங்கடா. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. வக்காலத்து வாங்கிட்டு தம்பியை போட்டு அடிக்கிறாமா? ஏன்டா அடிக்கிறேன் கேட்டா என்ன யாருன்னு கேட்கிறாமா? என்ன பேசுறீங்க ராஜலட்சுமி அம்மா? நாங்க இல்ல உங்களுக்கு. நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க மருமகன் அடிச்ச கைய வெட்டி உங்க காலடியில கொண்டு வந்து போடுறோம். வேண்டாப்பா தம்பி, நீ சும்மா இருப்பா. ஏய், எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும், அதை கேட்க நீ யாரா? ஏய், என்னைக்கு அந்த மாணிக்கவேலு என் வீட்டு சாவியை வாங்கிக்கிட்டு என் கூட வந்தானோ அன்னிலிருந்து அவன் உனக்கு தம்பி இல்லடா, எனக்கு தம்பி. நாங்க 3 நாளாயி ரொம்ப நாளாச்சு. மறந்துட்டியா தங்கவேலு? அப்பா சுந்தரபாண்டி, ஏற்கனவே என் குடும்பத்தை செதைச்சு சின்னாபன்னமாக்கி பிரிச்சுட்டப்பா. பத்தாதா இந்த மாவன் வெறி அடங்கல. ஐயோ ஐயோ, இத கேட்டீங்களா? இவங்க குடும்பத்தை நான் பிரிச்சேனா? ரத்தின வேலு ஒரு கொழுந்தியா மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு கொழுந்தியால கட்டிப்பேன்னு சொன்னது நீயா இல்ல நானா? அதனால நடந்த
அந்த பிரச்சனை இல்ல. நீங்க அண்ணன் தம்பிக்கு 3 பேரை அடிச்சுக்கிட்டு இந்த மாணிக்கவேலு வீட்டை விட்டே விரட்டினது நீங்களா இல்ல நானா? சொல்லுங்க. திட்டிக்கிட்டது நீங்க, அடிச்சுக்கிட்டது நீங்க, இன்னைக்கு ஊர் முன்னாடி சீனு கேவலப்பட்டு நிக்கிறது நீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்களே பண்ணிவிட்டு பையன் மட்டும் என் மேல போடுறீங்களே, இது எந்த ஊர் நியாயம்டா? சொல்லுங்க. நியாயம் அநியாயத்தை பத்தி இனிமே இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? இன்னைக்கு என் மருமகனை இப்படி போட்டு அடிச்சவங்க நாளைக்கு அவரை கொலையே பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பேசாம சொத்து பிரிச்சுட்டு வாங்க மாப்பிள்ள, எங்க ஊருக்கே போயிடலாம். அடி பாவி, என் வயித்துல பிறந்த பிள்ளைங்களை தான் பிரிச்சு இப்ப சொத்தையும் பிரிக்க சொல்றியே? இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. அதுக்கு என் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டான். பாருங்க ராஜலட்சுமி அம்மா, கண்ணை குத்திருச்சு என்ன கைவரல யாரும் வெட்டிக்க மாட்டாங்க. சொத்தை பிரிச்சுக்கிட்டு சொந்தத்தை வேரோட அறுத்துட்டு போறதுக்கு என் தம்பி மாணிக்க ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆடு ஆடு மோத விட்டு ரத்தத்தை குடிக்கலானோ இல்ல எங்க பெரிய குடும்பத்தை பிரிச்சு பார்க்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சொத்தை பிரிச்சாகணும். சொத்தை 3 பிரிச்சாகணும். இனிமே அந்த வீட்டுக்கு வாசப்படி 3 தான், சமையல் கட்டு 3 தான், பூஜை அறை 3 தான். நான் எங்க அப்பா ராஜவேலுக்கு பிறந்தது உண்மையா இருந்தா சொத்தை பிரிச்சே ஆகணும். மாணிக்கம், தலைப்புள்ள தோள் மேல கடைசி புள்ள மடி மேலன்னு சொல்லுவாங்கப்பா. நீ நடுப்புள்ளையா பிறந்ததுனால உன்னை என் நெஞ்சிலேயே போட்டு செல்லமா வளர்த்துட்டேன்ப்பா. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறியா? மாணிக்கம், மாணிக்கம், நீ இந்த வீட்ல இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கப்பா. சின்னவனும் பெரியவனும் உன்னை ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆனா சொத்தை மட்டும் பிரிக்கிறேன்னு சொல்லாதப்பா. சொத்து ஒன்னா இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க ஒன்னா சேர்ந்துருங்க நம்பிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என் நம்பிக்கையில மண்ணை போட்டாத மாணிக்கம். மாணிக்கம், உன் காலை பிடிச்சு கேட்கிறேன்டா, உன் காலை பிடிச்சு கேட்கிறேன்டா. அப்பா, நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கும்போது தலை குனிஞ்சு ஒதுங்கி மரியாதையா போறவங்க கூட சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா போயிட்டீங்கன்னா நம்மள நிமிந்து பார்த்து கேவலமா சிரிப்பாங்கப்பா. அப்பா, அப்பா, பொட்டல்ல நிக்கிற ஒத்த மரத்தை விட தோப்புல இருக்கிற தென்னை மரத்தை தாப்பா மரியாதை அதிகம். அப்பா, என் தங்கம், நான் சொல்ற கேள்வி. ஐயா, புத்திமதி கேட்கறதுக்கு தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்தோமா? முதல்ல சொத்து பிரிக்கிற வழியப்பா. அடே, வாங்க 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 வாங்க. இந்த பெரிய குடும்பத்து வாசல மிதிக்கிற யோகிதை உனக்கு கிடையாதுடா. அதை தாண்டி உள்ள வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அது நீங்க பெரிய குடும்பமா இருந்த போது, அதான் இப்ப பெரிய சின்ன குடும்பம் ஆயிருச்சு. அப்புறம் நாங்க ஒண்ணு சும்மா இந்த வீட்டுக்குள்ள வரல, சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்னடா பெருசா சொத்தை பிரிக்க வந்துட்ட? ஆண்டு வந்த சொத்தை வேணா பிரிக்கலாம், ஆனா ஆண்டவன் கொடுத்த சொந்தத்தை உன்னால பிரிக்க முடியாதா? இத பாருங்க, கௌரவமா பிரிக்கணும் தான் அண்ணன் வந்திருக்காரு. இல்ல இன்னும் கேவலப்பட்டு போய் தான் பிரிக்கணும் தான் ஊரை கூட்டுங்க, காரி துப்பட்டோம். எங்க சொத்தை எங்களால பிரிச்சுக்க முடியும். மரியாதையா வந்த வழியே போயிடுங்க, இல்ல உங்க மரியாதை கெட்டு போயிடும். எதுக்கே அந்த வீண் பேச்சலாம்? சொத்தை பிரிக்கும் போது அநியாயம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை இங்க வர சொன்னதே மாணிக்கவேலுதான். சொத்து பத்தெல்லாம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா பிரிக்கிறத பத்தி பேசலாம். டேய் சுந்தர் பாண்டி, இவங்க 3 பேரையும் பெத்து பாகுபாடு இல்லாம பாசத்தை கொட்டி வளர்த்த எனக்கு சொத்தையும் பாகுபாடு இல்லாம பிரிச்சு கொடுக்க தெரியும்டா. நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. எப்படியோ பிரிஞ்சா சரி, பிரிச்சுட்டோம்னா சரி.